அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர்ஸ், வெல்கம்ஸ் டு வஹிதாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நல்ல பழுத்த தக்காளி பழங்களாக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேருக்கு சமைக்க போகிறேன். அதுக்காக இந்த கப்பில் 1 கப் அளவு அரிசி எடுத்துக்கிட்டு அதை நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு அது நல்லா காஞ்சதும் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காயும் சேர்த்து நல்லா வெடிக்க விடலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து வதக்கலாம். இதுக்கு ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்தா போதும், ஏன்னா நம்ம காரத்துக்கு மிளகாய் பொடியும் சேர்ப்போம். இப்போ இது ஒரு நல்ல செந்நிறமாக வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்தளவுக்கு செந்நிறமாக வதங்கிருச்சுன்னு. இப்போது 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்து அதையும் நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இலையும் சேர்த்து அதையும் நல்லாவே வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா போதும், ஏன்னா நம்ம 2 பேருக்காக தான் செய்கிறோம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கிக்கலாம். இப்போது சாப்பாட்டோட சாஃப்ட்னஸ்க்காக ஒரு 2 ஸ்பூன் புளிக்காத தயிர் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதோட புளிப்பு டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு லெமனையும் ஆட் பண்ணி அதையும் நல்லாவே இதில் கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பிரியாணி டச்சுக்காக இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்தோன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும், ஸ்மெல்லுமே பிரியாணி மாதிரி நல்லாவே வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதில் நம்ம 1:2 அப்படிங்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நான் வீட்டு அரிசி தான் எடுத்திருந்தேன், அதுக்கு இந்த தண்ணியோட அளவு கண்டிப்பாக கரெக்டாகவே இருக்கும். நான் விசில் போடலை, நான் தம்மில் தான் போட போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்து நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு அடுப்புலையே நம்ம மூடி போட்டு கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், இந்த அளவு வத்துனதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக விடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள், ரைஸ் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுக்கு அன்றைக்கி தொட்டுக்க சிக்கன் 65 ரைத்தா தான் எடுத்திருந்தேன். நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.